ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பர்ச்சேசிங் vlog தான் போட போனோம். ஸோ நாங்கள் பர்ச்சேசிங் போகிறோம். என்ன பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணீங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அழகர் ஆற்றுல இறங்குறாரு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சைடு போகவே முடியல. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் ட்ரெஸ் எடுக்கவே போக முடியல. அதனால இன்னைக்கு போய் எனக்கு பிடிச்ச ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். ஷாமுக்குமே ட்ரெஸ் எடுக்கணும். எல்லாமே எடுத்துட்டு இன்னைக்கு என்னென்ன எடுக்கிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது ஃபுல்லாத்தையும் நான் இந்த வீடியோக்குள்ள கவர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் போய் ட்ரெஸ் எடுக்க எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா அகமத்து போகலான்னு இருக்கோம். அது போக இன்னைக்கு நகை கடைக்கு வேற போகிறோம். நகை கடைக்கு எதுக்கு போகிறோம் என்னன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி இப்போ வந்து கிளம்பலாம். ஷாமு வந்து அவங்க இங்கே அந்த கூட்டத்தில் ஒரு வேளை இன்றைக்கும் கூட்டமாக இருந்துச்சுன்னா ஷாமை கூட்டிகிட்டு அங்கே போக முடியாது. அதனால ஷாமை வந்து விட்டுட்டு போகிறோம். போயிட்டு அங்கே என்ன மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது, எதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், என்னென்ன வாங்குகிறோம், என்னென்ன நகை கடைக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அங்கே போகலாம். வைய போறாங்க தப்பா போட்டு 3000 தான் 2000க்கு 2000 1000க்கு 1000 32 33 36 அது வரையும் 450 ரூபாய் வித்துச்சு. அன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தங்கம் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து கொலுசு எடுத்தாச்சு. இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வேறு நிறையா எடுக்க வேண்டியது இருக்குது. ட்ரெஸ் இதுக்கெல்லாமும் அதை போய் எடுக்கலாம். மீன் அந்த காரை மட்டும் பார்க்க போட்டு வந்தேன். இப்போ வந்து நம்ம மற்றதுக்கெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு கொலுசும் ப்ளஸ் வந்து இந்த இடக்காதும் எடுத்துருந்தேன். இப்போ போயிட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சாரீ இதுக்கெல்லாம் எங்கே எடுக்கிறீங்க, எப்படி சூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாமும் அதெல்லாம் பற்றி நான் கண்டிப்பாக அதில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எப்படி சுடி எடுக்கணுன்னாக்கா நார்மலாக தான் எடுக்க போகிறேன். ஸோ எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அது நல்லாயிருக்கும் சுடி. அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே எடுப்பேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபைனலாக ட்ரெஸ் எடுக்க வந்துட்டோம். ஆனால் அவர்கிட்ட பார்க்கிங் போடுற பேரும் டோக்கன் வாங்காமட்டேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆல்ரெடி வருஷம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ போய் பார்க்கிங்கில் போட்டுட்டு அகமத்து சைடு இருந்தது. இதுலடா அகமத்து சைடு இல்லடா, தப்பாக கூட்டு போறியான். ஆனால் எனக்கு தெரியும். இல்லை இந்த பக்கம் போகலாம். இருந்தா இப்போ இருந்தா தப்பா பாதையை போட்டு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு இல்லடான்னு சொன்னாக்க நாச்சியாருக்கு பின்னாடி அகமத்து இருக்கு, அகமத்துக்கு முன்னாடி நாச்சியா இருக்குன்னு கதை பேசுறாங்க. எப்படிதானா ஏடா இருக்குப்பா. ஸோ ஒரு நாள் கூட ரெஸ்டே இல்லை, ஓயாமல் ஓடிக்கிட்டே கிடக்கும். அது அழகர் ஆற்றுல இருந்ததுனால அந்த அங்கிட்டே ஓடணுமா. அடுத்த பிறந்த நாள்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டோம். ஸோ இதை முடிச்சுட்டு வரலாம். சும்மா போவோம், ஏதாவது ஒரு துணி செட் ஆகும். இன்னைக்கு எடுக்கன்னு வந்து ஒரு துணி கூட செட் ஆக மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் நிறைய வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டேன், எடுக்க முடியலை. என்னென்ன நம்ம எடுத்தோன்றதை காமிச்சிடுவோம். ஏன்னா எங்கேயுமே போய் அமையவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தங்க கடைக்கு எதுக்காக போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலுசு எடுத்து எனக்கு கொலுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் காமிச்சிருப்பேன். அந்த கொலுசு வந்து திருகாணியோடு பற்ற வச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கொலுசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து கொலுசு வந்து எடுத்தோம். அதுக்கடுத்து
அப்புறம் எடைக்காது வந்து இந்த இதில் வந்து இந்த காது வந்து புண்ணாயிடுச்சு. அப்போ அவுத்து வச்சுருந்தேன்னா ஸோ அதுக்கு வந்து இந்த தடவை எடைக்காது வந்து வேறு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அந்த வந்து பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி கத்தி மாதிரி நீட்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து. இது நான் போட்டது கிடையாது, ஃபஸ்ட் டைம் இதை நம்ம போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இது ஒன்று வாங்கினோம். ஸோ இதுக்காக தான் மெயினாக தங்க கடைக்கு போனதேவும். ஏன்னா கொலுசு அந்து போய் எப்படியும் ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆச்சு. ஃபுல்லாமே காருக்குள்ளே கிடந்துச்சு. சரி நம்ம இன்னைக்கு போய் அதை மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொலுசை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த கொலுசு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரே ஒரு முத்து மட்டும் வச்சு அழகாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூமு அதெல்லாம் காமிக்கணும்னா, அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து இப்போ பிறந்த நாளுக்கு நான் எடுத்த ட்ரெஸ்ஸை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மயில் கலர் உச்சாருக்கு பையன். இது வந்து எவ்வளோன்னா 700 சம்திங் போட்டிருந்தாங்க. இந்த டாப் நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த டாப்பு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இந்த டாப்பு ஏன் 2 டாப் எடுத்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப்பும் அப்புறம் இன்னொரு டாப்பும். ஃபஸ்ட்டு நம்ம அன்னதானம் போட போகிறோம். அன்னதானத்துக்கு வந்து போட்டு போகிறதுக்கு சுடிதார் போடலாமேன்னு சொல்லிட்டு தான் 2 எடுத்தேன். ஸோ மார்னிங் வந்து நம்ம தாவணி கட்ட போகிறோம். தாவணி வந்து சஸ்பென்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைனிங் கிளாத்து, அதனால் வந்து ரெண்டுமே எடுத்தேன். இது வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், அது வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த 2 ட்ரெஸ்லையுமே நமக்கு வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். அதுக்கடுத்து லெகின்ஸ் இதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் நைட் வேர் எடுத்தோம். எனக்கு அதுவும் காமிச்சிடுறேன். ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீன் எடுத்தேன். ஒரு ஜீன் மட்டும் பிளாக் ஜீன் வந்து ரொம்ப வந்து பேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிளாக் கலர் ஜீன் வந்து ஒன்று எடுத்தேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா, 470 ரூபா, 470 ரூபா தான் இந்த பேண்ட்டு. அதனால் வந்து ஒரு பேண்ட் எடுத்தேன். அப்புறம் நைட் வேர் இந்த மாதிரி டிஷர்ட் ஒன்று எடுத்தேன். இந்த டிஷர்ட்டு ப்ளஸ் வந்து சும்மா ட்ராக் வீட்டில் போகிற மாதிரி 2 எடுத்தேன். ஸோ இதுதான் எங்களோட இன்னைக்குள்ள பர்ச்சேசிங். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வளையத்தை எங்கப்பில் ஒரு ரவுண்ட் வளைய மாதிரி ஒன்று வாங்கினேன். அந்த இடதுக்கு அதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது போட்டுட்டு இந்த இது நல்லா தான்ப்பா இருக்கு. இந்த கம்மல் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கம்மல்ல சொல்லுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் ரவுண்டே போட்டு பழகிருந்தேன்னா அதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் செட் ஆகும். ஒரு காதில் போட்டாச்சு, இன்னொரு காதில் போடணும். இன்னொரு காதில் ஒரு வித்தியாசமாக இருக்கு. வித்தியாசமானா நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிவா, செட்டாக இருக்கும். அப்படிதான் மாற்றி மாற்றி போடுறப்ப வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. நாங்கள் புது கொலுசு போட போகிறோமே, ஜாலியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு கொலுசு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. எவ்வளோ தங்கம் அந்த மாதிரிலாம் எனக்கு இப்படி அந்த மாதிரி எடுத்தாலும் எவ்வளோ தங்கம் எடுத்தாலும் எனக்கு கொலுசு மட்டும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொலுசு போட்டு விட்டதுன்னா உதயா தான். அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லியிருப்போம் ஆல்ரெடி வீடியோவில். அதனால் கொலுசு மட்டும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். கொலுசு போட்டுட்டேன், என் காலேஜ் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பேக்கில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இது கொஞ்சம் தோல் அந்த டீக்கும் ஒரு மாதிரி அறுத்துக்கிட்டே இருக்கும், அதுதான் எரிச்சலாக இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ண காத்திருக்கோம்.
இன்னைக்கு வந்து இந்த நீட்டி இருக்கு இல்லையா, இந்த இடக்காத மட்டும் போடுவோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு முத்து இருக்கும் இல்லையா, அதை வச்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி போட்டு ரொம்ப நாளாக சொல்லி போட்டு இருங்க, நான் போட்டுட்டு வரேன். போட்டுட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா கமெண்ட்ல. ரெண்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது, ஏன்னா வளையமே போட்டு பழகினதுனால. ஆனா ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியுது. ஸோ நம்மளோட இடதுக்காவது போட்டாச்சு. கொலுசு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நாங்கள் காட்டுறேன் பேக் சைடு. இது வந்து எனக்கு வேணுமே, நான் பிறந்தநாளுக்கு போட்டே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனு, அதனால இன்னொரு கடையில் போய் எடுத்தேன். ஆனால் அவங்க ரேட்டு கொஞ்சம் கூட சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இது வந்து பிளெயின் வளையமாக இருந்துச்சு. ஸோ இப்படி காட்டவா, என்ன பிளெயின் வளையமாக இருக்கும். இது வந்து கொக்கி மாடலு, ரவுண்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டிசைனுமே கிடையாது, பியூராக ரவுண்டாக மட்டும் இருந்துச்சு. ஸோ இந்த இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த இது எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அம்பிகையில் கிடைக்கல. நான் எப்போயுமே நகை எடுக்கிறது அம்பிகையில் தான் எடுப்போம், அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம் இல்லையா, ஸோ அங்கே தான் எடுப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து அது இந்த மாடல் இன்னைக்குன்னு இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போய் வேற அந்த ரவுண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதுதான் எங்களோட பர்ச்சேசிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானம் வீடியோ வரும். அழகர் வந்து ரிட்டர்ன் திரும்புகிறப்போ வந்து அன்னதானம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு அடுத்து வரும். அதுக்கடுத்து நம்மளோட பிறந்தநாள் வீடியோ மார்னிங் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும், அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை பிறந்தநாளுக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கும் இருக்குது. ஸோ நிறைய பேரை நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. நிறைய பேர்னா நிறையா இன்ஃப்ளூயன்சர் யாருமே இன்வைட் பண்ணலை, யார்கிட்டையுமே என் பிறந்தநாள்னு சொல்லலை. ஸோ எங்கள் வீட்டு சம்மந்தப்பட்ட சில பேர் வந்து வீட்டுக்கு வருவாங்க, அவங்க எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ள கவர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாடா.